வணங்கும் கோயில்கள், வாழ வைக்கும் வயல்வெளிகள், வழிகாட்டியாக வாழ்ந்த பெரியோர்கள், கால்நடைகள், கழனி, கரும்பு, காதல், கல்யாணம், களிப்பு, பழமை, செழுமை, சிரிப்பு, பூரிப்பு, நிம்மதி, அமைதி. கிராமப்புறங்களிலே இவற்றுக்கெல்லாம் என்ன குறைச்சல்? இவை அனைத்தும் இருந்தும் கிராம வாழ்க்கைக்கு மூட்டை கட்டிவிட்டு பிழைப்பிற்காக பட்டினம் நோக்கி படையெடுக்கும் எத்தனையோ குடும்பங்களை தினந்தோறும் நாம் சந்திக்கிறோம். இவர்களையெல்லாம் காந்தம் போல் ஈர்க்கும் அந்த பட்டினத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது? அங்கே காணப்படும் பிரமிப்புகளா அல்லது திகைக்க வைக்கும் வேடிக்கை வினோதங்களா? ஆம், பட்டினத்தின் வர்ண ஜாலங்கள் தான். வானவில்லின் வர்ணங்களைப் போல் மனதை மயக்க வைக்கும் விதவிதமான வண்ண கோலங்கள். The city is very colorful. இங்கே கூலி தூக்க வந்தவன் குபேரனாக போனதும் உண்டு, குபேரனாக வந்தவன் கூலிக்காரனாக போனதும் உண்டு. இதோ சென்னையை சொர்க்கமாக நினைத்து அடியெடுத்து வைத்திருக்கும் ஒரு கரிமங்கலம் கிராமத்து குடும்பம். குடும்பத்தை பார்த்தால் தாயை பார்க்க தோன்றும். மணியான பிள்ளைகளை ஈன்றெடுத்த தாயின் முகத்திலேதான் எத்தனை பெருமிதம். இதோ முருகன், வீட்டுக்கு மூத்தவன், முதுகெலும்பு. பஞ்சபாண்டவரில் இவன் தருமன். அடுத்தவன் சரவணன், துணிச்சல், துடிப்பு இவற்றின் இருப்பிடம். இவன் குமரன், இந்த குடும்பத்தின் துருப்புச் சீட்டு. பட்டதாரி அல்ல, எனினும் 4 எழுத்து படித்தவன். தண்டபாணி, குடும்பத்தின் அன்பு தொல்லை, ஒரு இனிய உபதிரவம். கடைக்குட்டி தங்கம், குறும்புத்தனம் அதற்கு மறுபெயர்தான் தங்கமோ? கிராமத்து பெண்களின் ஆஸ்திகள் அத்தனையும் ஒருங்கே அமைய பெற்றவள். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று பட்டணத்து பெண்களிடையே காண முடியாத அந்த களங்கமற்ற சிரிப்பு. நான் இருக்கிறேன், புறப்பட்டு வா என்று சொல்லி வைத்த பழைய கரிமங்கல வாசி இன்றைய பட்டணவாசி. இதோ இந்த 11 மாடி கட்டடத்திலே தான் இருக்கிறாரா? மலை போல அவரை நம்பி இனியதொரு குடும்பம் பட்டண பிரவேசம் செய்திருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் நமது வாழ்த்துக்கள். நந்தனம் 11 மாடி கட்டடம் இதுதான புள்ள. எல்லாரும் சாக்கிரதையா இங்கே இருங்க, நான் போய் பெரியசாமி பிள்ளைய பார்த்து வரேன். ஆமா அண்ணே, எல்லாருமா சேர்ந்து போனா பாரம் தாங்காம கட்டடம் கொடை சாஞ்சாலும் சாஞ்சிரும். உச்சியில இருந்தா நம்ம கரிமங்கலம் கிராமம் தெரியுமா அண்ணே? அடிச்சி சும்மாரு ஆச்சி, இந்த பட்டணத்துல எது விவசாயம் அதிகம்? எனக்கு என்ன தெரியும் பிள்ளை, முன்ன பின்ன செத்தாதானே சுடுகாடு தெரியும். நான் சாகாமலேயே சுடுகாட்டை பார்த்திருக்கேனே. எம்மாம் பெரிய கட்டடம் கட்டிருக்காரு பாரு அண்ணே. எவ்வளவு துட்டு வச்சிருப்பாரு அவரு? துட்டு எங்க வச்சிருப்பாரு? எல்லாத்தையும் தான் கட்டடத்துல போட்டாரே. இது பூரா ஒருத்தர் வீடு இல்ல, பல சொந்தக்காரங்க இருப்பாங்க. அது எப்படி? ஒவ்வொரு மாடி ஒவ்வொருத்தருக்கு சொந்தமா இருக்கும். அடே அவன் கட்டடத்தை அங்கங்க கட்டி இங்க கொண்டு நெட்டுக்கு அடுக்கி வச்சுட்டாங்க. நம்ம பெரியசாமி பிள்ளை 9வது மாடி. 9வது மாடியா? 1 2 3 4 5 6 7 8 9. என்னப்பா, என்ன வேணும்? யார் நீ? பெரியசாமி பிள்ளை இருக்காருங்களா? பெரிய சாமி இல்ல, சின்ன சாமி இல்ல, நான் வீராசாமி. இந்த விலாசம் தானே கொடுத்தாரு. இங்கதான் இருந்தாரு, இப்ப காலி பண்ணிட்டு போயிட்டாரு. காலி பண்ணிட்டு போயிட்டாரா? ஐபி கொடுத்துட்டு போயிட்டாருயா. ஐபின்னா மஞ்ச கடுதாசின்னு அர்த்தம். என்னையா சொல்றீங்க? அவர் பெரிய பணக்காரராச்சுங்களே. விஐபி தான் ஐபி கொடுப்பான், பின்ன நீங்க நானும் ஐபி கொடுப்போம். அவர் அனுப்பித்தான் நாங்க பட்டணத்துக்கு குறைக்க வந்திருக்கோம். கிராமத்து வீட்டை விட்டு ஏறாங்கடாசி பண்ணிட்டு சாமாசோட வந்து நிக்கிறோம். குழந்தை குட்டிகள்லாம் கீழே நிக்குதுங்க. அவர் இல்லைன்னு நாங்க என்ன புள்ள பண்ண முடியும்? ஏயா, நானும் அவங்கள பட்டணத்துக்கு வர சொன்னேன். ஆபீஸுக்கு போன என்ன விட்டு தொலையா. நாங்க என்ன பண்ணட்டும்னு சொல்லிட்டு போகல. இதுக்கு மேல 200 மாடி போனா மொட்டை மாடி வரும். அங்க நின்னுகிட்டு பார்த்தா பட்டணம் பூரா நல்லா தெரியும். அங்க நின்னுகிட்டு அவர் பேர் என்ன சொன்ன? பெரியசாமி. பெரியசாமி கத்து போ. ஐயா, என்ன ஐயா? குடிக்க வாச்சும் கொஞ்சம் தண்ணி கொடுங்கய்யா. 4 8 காசுகளே கொடுத்துடுறேன். குடிக்க தண்ணி மட்டும் கேட்காது. குளிக்காம ஆபீஸுக்கு 3 நாளா போயிட்டு இருக்கையா, வெக்க கேடு. மெட்ராஸ் ட்ரை ஏரியா தெரியாத உனக்கு? குடிக்கிற தண்ணிக்கு கூட
புத்தி கெட்டு போய் யாரையோ நம்பி பட்டணத்துக்கு வந்துட்டு இப்படி நடுத்தெருல நிக்கிறோமே. இந்த இடியை தூக்கி தம்பிங்க தலையில போட்டா குழந்தைங்க தாங்குமா? புறப்படுங்க. என்னென்ன பெரியசாமி பிள்ளை இருந்தாரா? அண்ணே அண்ணே, அவர் என்ன சொன்னாரு? அட இரு பிள்ளை, அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல. அவரை இப்ப பார்க்க முடியல. கணக்கு புள்ளதான் இருந்தாரு. நாமெல்லாம் தங்கறதுக்கு வீடு ஏற்பாடு பண்ணிருக்காராமா? ஓ, விலாசம் கொடுத்திருக்காரே. விலாசம் எங்க? என்ன நான் வச்சிருக்கேங்கல்ல. முதல்ல நிழலுக்கு எங்கேயாச்சும் ஒதுங்குவோம். மூட்டையை தூக்குங்க. எழுந்துரு பிள்ளை. சரவணா, இங்கே இருங்க பிள்ளை. இங்க நல்ல நிழலா இருக்கு. நான் போய் லாகத்தை கண்டுபிடிச்சு வண்டியோட வரேன். எல்லாரும் சேர்ந்தே போலாம். நான் வேணா கூட வரேன். வேணாம் பிள்ளை, வாய் இருக்கு வழி இருக்கு. வீட்டோட திரும்பி வரேன். முருகா, உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாரும் சாமி இருக்காருங்களா? என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லுங்க. அவர்கிட்ட தான் நேரடியா பேசணும். இந்த ரேடியோ போட்டியில அடிக்கடி சொல்றாங்களே, அந்த கம்பெனி தான் அது. என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லுங்க. ஒரு வீடு வாடகைக்கு வேணுங்க. எந்த மாதிரி வீடு? என்ன புள்ள கேள்வி இது? பெரிய இடமா வேணும். 6 பேர் படுக்க கொள்ள வேணும். ஆச்சியும் தங்கமும் படுக்க தனி இடம் வேணும். ஏன்னா தங்கச்சி வயசு பொண்ணு. அப்புறம் சோறாக்கிறதுக்கு இடம். வாசல்ல இடம் இருந்துச்சுன்னா கடை போட வசதியா இருக்கும். திண்ணை இருந்துச்சுன்னா வெயிலுக்கு உதவும். பின்னாடி கிணறு. கொட்டா இருந்துச்சுன்னா மாடு வீடு வாங்கினா கட்டிக்கிடலாம். இவ்வளவு வசதிகளோட எந்த இடத்துல வீடு வேணுங்கிறீங்க? பட்டணத்துல தான் புள்ள. பட்டணத்துல சரி, எந்த இடத்துல? பட்டணத்துல தான் புள்ள. சரி, வாடகை எவ்வளவு கொடுப்பீங்க? 25 ரூபாய்னா தாராளம் முடியும். 30, 35ன்னா கைய கிடைக்கும். கிராமமா? கரிமங்கலம். நீங்க சொல்ற வாடகைக்கு ஒரு திண்ணை கூட கிடைக்காது மெட்ராஸ்ல. என்ன புள்ள குண்ட தூக்கி போடுற தலையில? குழந்தை பசங்க எல்லாம் பாலத்துக்கு அடியில நின்னுகிட்டு இருக்குதுங்க. நேத்து ராத்திரி ரயில் ஏறதுக்கு முன்னால சோறு தின்னுதுங்க. பல்லுல பச்சை தண்ணி காட்டாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் நம்பி வந்துட்டோம். எதனாச்சும் ஒண்ணு ஏற்பாடு செய்ய புள்ள. இத பாருங்கயா, ஊருக்கு தள்ளி வீடு இருந்தா பரவாயில்லையா? அதுவும் பட்டணம் தானே புள்ள? ஆமாமா, பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு வீடு காலியா இருக்கு. தெரிஞ்சவங்க வீடு. எங்க அப்பா கண்காணிப்புல தான் இருக்கு. பரவாயில்ல புள்ள, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. உடனே ஏற்பாடு செய்ய புள்ள. ஆபீஸ் முடிஞ்சு போவோம். நீங்க அப்படி போய் உட்காருங்க. வாங்க, இதுதான் வீடு. என் ஃப்ரெண்டோட வீடு. உமா சொல்லிச்சேங்கிறதுக்காக உங்களுக்கு வாடகை கொடுக்குறேன். இத பாருங்க, வாடகையெல்லாம் ரொம்ப ஒழுங்கா கொடுத்துடணும். God is great. உமா, வீட்டு சாவி எடுத்துட்டு வந்தியாமா? எடுத்து வரேன்ப்பா. வேணாம் வேணாம், நம்ம பூட்டு தானே. நீங்க என்ன மந்திரவாதியா இல்ல மலக்கல்லனா? தொட்ட உள்ள பூட்டு டபக்கு திறந்துச்சு. பூட்டு இருந்தா போதும், பூட்டி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. மெட்ராஸ்ல எல்லாமே ஒரு பாவனை தான். சுத்தமான மெட்ராஸ் தமிழ்ல சொன்னா பாவலா பண்றது. பாரு, சவத்துல ஆணி கிணி எல்லாம் அடிக்க கூடாது. அடிச்சாக்கு உத்தரம் தலையில அடிஞ்சு விழுந்துரும். பரவாயில்லையா? என்னங்க, உப்பு புளி வாங்க பக்கத்துல ஏதாச்சும் கடை இருக்குங்களா? இருக்க. தண்டவாளத்தை தாண்டி ஒரு பர்லாங் போகணும். ஆனா தண்டவாளத்தை தாண்டும் போது 2 பக்கமும் பார்த்து தாண்டணும். இல்ல என்ன, ட்ரெயின்ல ஆபீஸ் போறவங்களுக்கு 2 மணி நேரம் லேட் ஆயிடும். பாவம். பரவாயில்லையா? God is great. அண்ணே, இங்க வாங்க. என்ன புள்ள சொல்லு. அண்ணே, எனக்கு ஒரு யோசனை தோணும். வீட்டை ஒட்டியே கடை போட்டுக்க, நல்ல வசதியா இருக்குல்ல. முதல்ல சின்னமா ஒரு கடை போட்டுக்கோ. வியாபாரம் நல்லா ஆச்சுன்னா அப்புறம் பெருசா கடை போடுவோம். சுத்து வட்டாரத்துல பலசர கடை இல்லைன்னு என்ன சொல்றீங்க? என்ன போலாமா? Look at these innocent people. They are building castles in there. You know why? I will tell you why. உனக்கு இங்கிலீஷ் தெரியுமாப்பா? God is great. மன்னிக்கணும் மேடம். Is it a crime if one build castles in the air? பொழப்ப தேடி பட்டணத்துக்கு வந்திருக்கோம். ஒரு நல்ல எதிர்காலத்தை கற்பனை பண்ணி பார்க்கிறோம். இது கூட தப்பா? ஐயோ, நான் கேலியாவும் சொல்லல, இன்சல்ட் பண்ற மாதிரி சொல்லல. I only exclaimed. I only explained.